வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க வீடியோ இன்வெர்ட்டர் வந்து வீட்டிலேயே பண்ணுறது எப்படி ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் கனெக்ஷன் இங்கே கொடுத்தா போதும். இங்கே வந்து 240 வோல்ட்டை வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி தரோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சுவிட்ச் வந்து போட்டுக்கிறேன் பாருங்க. நம்மளுக்கு லைட்டே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தெரியுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்வெர்ட்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் என்ன அடுத்த வீடியோஸ் வந்து போகிறதுக்காக மோட்டிவேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இன்வெர்ட்டர் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 12 வோல்ட் 2 ஆம்பில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் வந்து தேவைப்படும். இது எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது 150லேருந்து 180 ரூபா வரைக்கும் வந்து வரும். இல்லைங்கிட்ட வந்து 3 வயர் வந்து வரும். அங்கிட்டு 2 வயர் கனெக்ஷன் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கு முக்கியமாக வந்து ஒரு போர்ட் கனெக்ஷன் வந்து தேவைப்படும். இது நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன். இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வேணால் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. இதோட ரேட் வந்து 130 ரூபா வந்து வரும். இது நம்மளாக செய்யணும்னாலும் செஞ்சிடலாம். ஆனால் நான் செஞ்சு பார்த்தேன், எனக்கு சரியாக வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால தான் போர்ட் கனெக்ஷன் வந்து வாங்கிட்டேன். சரி ஓகே, இது வந்து முக்கியமாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து பிளக் பாயிண்ட்ஸ்னால் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 3 பின் இது ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் வந்து ஒன்று தேவைப்படும். அதுக்கடுத்து ஒரு எல்இடி வந்து தேவைப்படும். இண்டிகேட் வந்து பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எல்இடி வந்து ஒன்று தேவைப்படும். இது இருக்கணும். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து பேட்டரி கனெக்ஷன்ஸ்னால் தேவைப்படும். நான் 6 வோல்ட் பேட்டரி வந்து என்கிட்ட ஒன்று தான் இருந்துச்சு. 2 இருந்துச்சுன்னா கூட நான் 12 வோல்ட்டாக வந்து இது வந்து வச்சுக்கிடுவேன். 12 வோல்ட் பேட்டரி வந்து பெருசு கூட எடுத்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லித்தியம் அயன் பேட்டரி வந்து சின்னது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பார்த்திங்களா, இது வந்து 3.7 வோல்ட்டு. இது வந்து 3 தான் சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 12 வோல்ட்டாக வந்து ஓரளவு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் ஒரு 3 பேட்டரி வந்து எடுத்துக்கிறேன். லேப்டாப் பேட்டரிஸ் தான் எல்லாமே. சரி ஓகே, இதை வந்து கனெக்ஷன்ஸ் வந்து மாற்றி வச்சு கொடுத்துட்டு அங்கிட்டு இங்கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 11.7 கிட்ட சம்திங் வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து கிடைக்கும். இதுவே அதுக்கு போதுமானதாக தான் இருக்கும். சரி ஓகே, இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து நான் ஒரு மரக்கட்டை போர்டு எடுத்துக்கிறேன். பெயிண்ட் அடிச்சுட்டு அதில் தான் எல்லாத்தையும் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மரை வந்து கரெக்டாக வச்சு இங்கே ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணதுக்கு அடுத்தே எல்லா வேலைகளையும் பண்ணுங்கள். அது வந்து கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பிளக் போர்டு கனெக்ஷன்ஸுக்காக நான் ஒரு மரக்கட்டை இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டேன். அதில் வந்து இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். இதில் என்ன கனெக்ஷன் கொடுக்குறீங்களோ எல்லாமே மரக்கட்டை இல்லைன்னா பிளாஸ்டிக் இந்த மாதிரி இதில் வந்து கொடுங்க. அப்படின்னா தான் வந்து சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஆகாது வெளியே. அதுக்கடுத்து போர்டு கனெக்ஷனுக்காக அதையும் அங்கே வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக அங்கே வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இன்னொரு கனெக்ஷன்ஸ் வந்து அங்கே. ஸோ இந்த மாதிரி வரிசையாக வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போர்டை வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ போட்டு வந்து அதை வந்து முறுக்கி விட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், டிரான்ஸ்ஃபார்மரை வந்து முறுக்கி விட்டாச்சு. அடுத்து போர்டு கனெக்ஷனுக்கு அங்கே ஏற்ற மாதிரி வந்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து போர்டு கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் வந்து பின்னாடி வந்து பண்ணணும். அது எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அங்கே 2 பின் வந்து பார்த்திங்கன்னா சின்னது இருக்கும். இங்கே வந்து எல்லாமே டயோடோட தான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து ஆகும். அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வயரை வந்து இங்கிட்ட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து சால்ட்ரிங் வந்து ஃபஸ்ட்டு அந்த அதில் வந்து கொடுத்துக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டயோடு தான் இருக்கும். அதுக்கடுத்து 2 தான் நம்ம வந்து அடுத்தடுத்து இதில் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இன்னொரு வயர் வந்து இந்த கருப்பு கலர் வயர் இருக்குல்ல, அதை வந்து இங்கே உள்ள இதில் வந்து கொடுத்துக்கோங்க. இங்கிட்ட இருந்து தான் இன்னொரு வயரை வந்து பாசிட்டிவ் வயரை வந்து எடுப்போம். சரி ஓகே, இதுதான் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து கொடுத்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு 2 வயர் மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து 12 வோல்ட் பவர் சப்ளை வந்து உள்ளக்க வந்து இன்புட்டாக வந்து இதுக்கு கொடுப்போம். இதை வந்து அந்த ஒரு ஹோல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நெகட்டிவை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து பாசிட்டிவ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் கனெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. சால்ட்ரிங்கும் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். சால்ட்ரிங்கும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்தாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதை வந்து பின்னாடி திருப்பி வச்சு நம்ம வந்து அங்கே வந்து ஸ்க்ரூ போட்டு முறுக்கி வந்து விட்டுக்கலாம் இங்கே எனக்குள்ளே. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். அப்படி வந்து கொடுத்தீங்கன்னா கீழே வந்து டச் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஸ்க்ரூ போட்டு முறுக்கிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே பிளக் போர்டு கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். அதையும் நான் வந்து போர்டோடு சேர்த்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து ஸ்க்ரூ வச்சு வந்து முறுக்கி விட்டுட்டு அந்த பாசிட்டிவ் வந்து இங்கிட்ட ஒன்று கொடுத்துக்கோங்க, நெகட்டிவ் வந்து இங்கிட்ட ஒன்று கொடுத்துக்கோங்க. அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 2 வயர் வந்து வரும் பார்த்திங்களா, அதில் தான் 230 வோல்ட்டுலேருந்து நம்மளுக்கு பவர் சப்ளை வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து இந்த இதை வந்து கரெக்டாக வச்சு முறுக்கி வந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கேயும் வந்து நான் பவர் சப்ளை அந்த இதை வந்து முறுக்கி விட்டுட்டேன். அதுக்கடுத்து கடைசியாக வந்து ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். அது நம்ம வந்து கடைசி வந்து ஒட்டி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து இங்கே சுவிட்ச் கனெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 2 வயர் இருக்குல்ல, இதில் தான் நம்ம 12 வோல்ட் கனெக்ஷனை வந்து அப்படியே வந்து டேரெக்டாக கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். ஒரு சுவிட்ச் கனெக்ஷனோட சேர்த்து வச்சும் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் சுவிட்சை வந்து நான் ஒரு போர்டு, அதாவது ஒரு மரக்கட்டையில் வந்து உள்ளக்க வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து அங்கே க்ளூ அப்ளை பண்ணியும் வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கடுத்து இண்டிகேட்டர் வந்து தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைனாலும் விட்டுக்கலாம். நான் இண்டிகேட்டர் லைட்டை வந்து மேலே வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த இண்டிகேட்டர் வந்து ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ரெசிஸ்டர் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. 2.2K இல்லைன்னா 1K ரெசிஸ்டர் ஏதாவது கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். சரி ஓகே, அந்த ரெசிஸ்டரையும் நான் சேர்த்தாப்புல வச்சு வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு வயரை வந்து
அதாவது நான் பாசிட்டிவ் வயரை வந்து ஒரு சுவிட்சில் வந்து ஒரு பாயிண்ட்லேயும் இன்னொரு சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவ் வயர் வந்து தனியாக எடுத்து பேட்டரிக்கும் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். நெகட்டிவ் வயரை வந்து டேரெக்டாக வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த மாதிரி தான் வந்து கனெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து அப்படியே நெகட்டிவ் வயரை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேட்டரி கனெக்ஷன் வந்து கொடுத்துருவோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஒரு பாசிட்டிவ் இங்கிட்டு நெகட்டிவ் வந்து சேர்த்து சால்ட்ரிங் வந்து பண்ணிவிட்டு இன்னொரு பாசிட்டிவ் வந்து அங்கிட்டு வச்சுட்டு 2 வயரை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 11.something வந்து வோல்டேஜ் வந்து கிடைக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து கடைசியாக வந்து வயர் கனெக்ஷன்ஸ் தான் எல்லாமே வந்து எல்லா கனெக்ஷனும் வந்து முறுக்கி வந்து விட்டுக்கோங்க கரெக்டாக. டேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி அந்த சுவிட்ச் கனெக்ஷனை வந்து அங்கே வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கடுத்து இங்கேயும் வந்து நம்ம வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்குல்ல, அதையும் இங்கிட்ட வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணியே ஒட்டிடுங்க. இதுவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நான் இப்போதைக்கு உங்களுக்கு தெரியறதுக்காக தான் வந்து இது வெளிப்படையாக வந்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நீங்கள் வந்து கவர் பண்ணுறத கவர் பண்ணிக்கோங்க, அது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லா கனெக்ஷனும் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு. இதை அடுத்து செக் பண்ணுற வேலை மட்டும்தான். நான் பேட்டரியும் சைடு வந்து ஓட்டிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நம்ம இன்வெர்ட்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம 12 வோல்ட் பேட்டரிக்காக வந்து 3.7 வோல்ட் பேட்டரியை 3 தான் வச்சு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் 12 வோல்ட் பேட்டரியை பெருசாக வந்து யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் சார்ஜ் வந்து அதிக நேரம் கூட நம்மளுக்கு வந்து நிற்கும். சூப்பராக வந்து இன்வெர்ட்டர் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வோல்டேஜ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ தெரியும். சரி ஓகே, இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த மேலே பல்ப் வந்து போட்டிருந்தது ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்மளுக்கு 300, அதாவது நம்மளுக்கு கரெக்டான வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 240 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து வரும். நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து அதிகமாக தான் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து தயவு செஞ்சு இதில் வந்து பார்க்கும் போல இன்வெர்ட்டருக்கு இங்கிட்ட வந்து கையை எதுவும் வச்சிடாதீங்க, பயங்கரமாக ஷாக் அடிச்சிடும் நம்மளுக்கு. சரி ஓகே, நம்மளுக்கு வோல்டேஜ்னால் கரெக்டாக இருக்குல்ல. நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் பல்ப் வந்து எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக பல்ப் வந்து எடுத்துக்கிறேன். இந்த வயர்னால் வந்து வச்சுக்கிறேன். சரி ஓகே, இதை ஒன்று நம்ம நார்மலாக வந்து போட்டுக்கலாம். இது ஒன்று நார்மலாக வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து சுவிட்ச் வந்து போட்டுக்கிறேன். செம பிரைட்டாக எரியுதுங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக பிரைட்டாக எரியுது. நான் நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ சூப்பராக எரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான வோல்டேஜ் வந்து அதிகமாக தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு நல்லா எரியுது. இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இதில் வந்து குண்டு பல்ப் வந்து போட்டு பார்க்கலாம். உள்ளக்குள்ள அது தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து எரிய தான் செய்யுது. அது வந்து நம்மளுக்கு இந்த வெளிச்சத்துக்கு நடுவில் பாருங்கள் எவ்வளோ ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செம்ம ஹீட்டாகி வந்து இது இருக்குது. சரி ஓகே, நம்மளுக்கு குண்டு பல்பும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஒரு பெரிய எல்இடி லைட்டு, இது எவ்வளோ பிரைட்டாக எரியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக பெரிய எல்இடி வந்து எடுத்தாச்சு. இதையும் கனெக்ஷன் வந்து கொடுத்து செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ வந்து போடலாம். எவ்வளோ பிரைட்டு, பயங்கர பிரைட்டாக எரியுதுங்க, செம்மையாக பிரைட்டாக எரியுது. இதுவும் செம்மையாக வந்து ஒர்க் ஆகுதுங்க. ரொம்ப ஹாப்பி. நம்ம இன்வெர்ட்டர் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இதை வச்சு சார்ஜ் ஏற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் வந்து நம்ம வந்து ஏற்றலாம். சார்ஜ் ஏற்றியும் நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மொபைல் வந்து எடுத்துக்கிறேன். மொபைலில் வந்து சார்ஜர் வந்து போட்டு நான் செக் பண்ணிக்கிறேன் நான். இப்போ வந்து அடாப்டர் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடாப்டர் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து செக் பண்ணி காட்டுறேன். சார்ஜ் வந்து இதில் ஏறுதா அப்படின்னு சொல்லி பார்க்க. இப்போ வந்து ஆன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக சார்ஜும் ஏறுது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் லேப்டாப்புக்கும் சார்ஜ் வந்து போட்டுக்கலாம், மொபைலுக்கும் சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று டக்குன்னு வந்து தேவை அப்படின்னா இன்வெர்ட்டர் தானே, உடனே நீங்கள் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எதுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் சிம்பிளான மெத்தடில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதோட செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 செலவு ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, லித்தியம் அயன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பேட்டரிக்கு நான் இது சேர்க்கலை, நீங்கள் வந்து எந்த பேட்டரினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. மித்தபடி இந்த கனெக்ஷன்ஸ்க்குரியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 வந்து செலவாகும். இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 அந்த ரேஞ்ச் வந்து வரும். இந்த போர்டு வந்து 130 ரேஞ்சு, இல்லைன்னா 100 ரூபாய்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். வேணா வந்து வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக வந்து ஒர்க் ஆகுது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க, ஒரு 12 வோல்ட் கனெக்ஷனை வந்து 240 வோல்ட்டை வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி தருது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் 12 வோல்ட் பேட்டரி வந்து பெருசாக வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சார்ஜ் வந்து நிற்கும். அதாவது ஒரு 3 மணி நேரம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா பேட்டரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 240 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலையில் இருக்கீங்க, ஏதாவது லேப்டாப் சார்ஜ் வந்து போடணும், அல்லட்டினா மொபைலுக்கு வந்து போடணும், அல்லட்டினா வந்து டிவி ஏதாவது இது இருக்குது
அதுக்கடுத்து ஃபேனுக்கு இந்த மாதிரி எதுக்குனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் 240 வோல்ட் பயங்கர பிரைட்டாகவும் வந்து எரியுது. செமையாக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு வந்து குறைஞ்சது கொஞ்சம் லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.